1892 ரமண மகரிஷி திண்டுக்கல்லில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வயது 11. அச்சமயத்தில் அவருடைய தந்தை சுந்தரம் ஐயர் காலமானார். அழகம்மையும் குழந்தைகளும் சோகத்தில் ஆழ்ந்தனர். அந்த சோகத்திலும் வேங்கடராமன் சிந்தனையில் மூழ்கினான். உடல்தான் சுந்தரம் ஐயரா? அவருடைய உயிர் எங்கே போயிற்று? மரணம் என்பது என்ன? மரணத்தை தவிர்க்க இயலாதா? உடலை எடுத்துக்கொண்டு போவது யார் என்றெல்லாம் வேங்கடராமன் சிந்திக்கலானான். சுந்தரம் ஐயரின் இறுதி கடன்கள் முடிந்தன. கூட்டு குடும்பங்கள் நிறைந்த அக்காலத்தில் சுந்தரம் ஐயரின் சகோதரர்கள் அழகம்மை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி ஆலோசித்தனர். சுந்தரம் ஐயரின் தம்பிகளில் ஒருவரான சுப்பையர் மதுரையில் வசித்து வந்தார். அவர் ரமணரையும் அவருடைய அண்ணன் நாகசாமியையும் மதுரைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார். சுந்தரம் ஐயரின் மற்றொரு சகோதரர் நெல்லையப்பர் அழகம்மையும் தம்பி நாகசுந்தரம் மற்றும் தங்கை அலமேலுவையும் மானாமதுரையில் இருக்கும் அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்ல தீர்மானித்தனர். தந்தையின் இழப்பால் ரமணரின் குடும்பம் இவ்வாறாக பிரிந்து வாழ்ந்தது.